இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. அவங்க தான் தப்பே செய்யலைன்னு சொல்றாங்கல்ல, எதுக்காக இவ்வளவு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்றீங்க? எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, சிலையை நான் கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். ஏன்பா, ஊரே இந்த யோசனைக்கு ஆதரவா இருக்கிறப்போ நான் தனிப்பட்ட முறையில எதுவும் செய்ய முடியாதுப்பா. அம்மா, ஊரை எதிர்த்து உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க இதுக்கு ஒத்துக்கங்க, அதான் நல்லது. இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் நான் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன். குத்தமே செய்யலைங்கிறப்போ தண்டனை கொடுக்கறது எந்த வகையில நியாயம்? அம்மா, இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறது சரியில்லைம்மா. ஊரோட ஒத்து போறதுதான் நல்லது. உண்மை ஏன் பக்கம் இருக்கு, அதனால நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றேன். நாங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். என்ன முடிவு? இங்க பாருங்க, ஒண்ணு நீங்க குழிக்குள்ள இறங்கி உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிக்கணும். இல்லைன்னா உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம். ஐயா, நீங்க சொல்ற ரெண்டுமே ஏத்துக்க முடியாத விஷயமா இருக்கு. பேசாம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், அவங்களே விசாரிக்கட்டும். அம்மா, பஞ்சாயத்துல முடிவு பண்ண பிறகு இந்த ஊருக்குள்ள போலீஸ் கோர்ட் எல்லாம் வர முடியாதுமா. ஏன்னா நாங்க இங்க சொல்ற தீர்ப்புக்கு நீங்க கட்டுப்பட்டுத்தான் ஆகணும். அக்கா, ஊருக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லுவியே, இப்ப இந்த ஊரு உனக்கு எப்படி எதிரா திரும்பி இருக்குன்னு பாத்தியா? உன்னை இந்த ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்றாங்க. நீ செஞ்சதை எல்லாத்தையும் மறந்துட்டு நன்றி இல்லாம நடந்துக்கிறாங்க. மாமாவை நீ கும்பாபிஷேகத்துக்கு சந்தோஷமா தானே அனுப்பி வச்ச. ஆனா இவங்க எல்லாரும் உன் மேல பழிய போட்டு குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு தேவையாக்கா? அம்மா, நீங்க தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க. அதோட இந்த பஞ்சாயத்து முடிவை யாரும் விமர்சிக்க கூடாது. ஐயா, எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க, கண்டிப்பா சிலையை கண்டுபிடிச்சு நான் எடுத்துட்டு வரேன். ஐயா, என் மருமகளை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்னு பெரிய தண்டனை எல்லாம் கொடுத்துறாதீங்க. அதெல்லாம் எங்களால தாங்க முடியாதியா. அம்மா, அப்ப அவங்கள கோயில் குழியில இறங்கி குத்தவாளி இல்லைன்னு நிரூபிக்க சொல்லுங்க. என் மருமக குழியில இறங்கலன்னா என்ன, அவளுக்கு பதிலா நான் இறங்குறேன்யா. அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மாவோட மருமகன் சிலையை கண்டுபிடிச்சு கொண்டு வரதுக்கு ஒரு நாள் டைம் கேட்கிறாரு. அப்படி ஒரு நாளுக்குள்ள கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னா பரமேஸ்வரி அம்மா சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கு பதிலா கோயில் குழிக்குள்ள இறங்கி அவங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிக்கணும். இதுதான் இந்த பஞ்சாயத்தோட முடிவு. இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? சம்மதிக்கிறோம். ஆமா, இப்ப நீங்க எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டீங்க. பஞ்சாயத்துல அப்படியே செஞ்சிடலாம். இதோட இந்த பஞ்சாயத்து முடியுது, எல்லாரும் கலையலாம். என்ன குழிக்குள்ள இறங்குறேன்னு டிராமா பண்ணி 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கலான்னு பாக்குறியா? அது எந்த காலத்திலயும் நடக்காது. அப்படி இல்ல சாமுண்டீஸ்வரி, நான் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இப்ப இந்த பிரச்சனை வந்ததுக்கே நீதான் காரணம். எப்ப பாரு கோயில் கும்பாபிஷேகம் அது இதுன்னு சொல்லி பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிட்டே வர. அதனால பாதிக்கப்படுறது நானும் என் குடும்பமும் தான். நீ இல்லைன்னா என் குடும்பம் நிம்மதியா இருக்கும். உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. என்ன ஜென்மமோ. என்ன மருமகளை போன் பண்ணிருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? மாமா, சிலை பத்திரமா தானே இருக்கு? அதெல்லாம் பத்திரமா இருக்கு மருமகளே. மீனாட்சி லாட்ஜில் தான் பத்திரமா வச்சிருக்கோம். அதுவும் ஒரு ஆள் கிட்ட விலை பேசி இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சிலை வாங்கிட்டு போயிருவாமா. மருமகளே, ஒரே நேரத்தில் சாமுண்டீஸ்வரி, கிழவி, கோவில், கும்பாபிஷேகம் 3 விஷயத்திலையும் நம்ம ஜெயிக்க போறோம். சரி மருமகளே, நான் அப்புறமா பேசுறேன். சரி. ஹலோ, சொல்லு ரேவதி. ராஜா,
சிலை இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. எங்க இருக்கு? அந்த சிவனாண்டி முத்துவேல் கிட்ட தான் இருக்கு. அவங்க 2 பேரும் அம்மன் சிலையோட மீனாட்சி லாட்ஜ்ல தான் இருக்காங்க. சீக்கிரம் போனா அவங்கள பிடிச்சு சிலைய மீட்டர்லாம். சரி, நான் போய் பார்க்கறேன். சகல என்னாச்சுப்பா? அந்த சிவனாண்டி கிட்ட தான் சிலை இருக்கான். மீனாட்சி லாட்ஜில் இருக்காங்களாம். கொஞ்சம் வேகமா போப்பா. எப்படியாவது சிலைய மீட்டெடுத்துடணும். கடவுளே. மாமா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இம்மிடியேட்டா அந்த லாட்ஜை காலி பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுங்க. சரி மருமகளே. என்ன சித்தப்பா, அதுவும் பிரச்சனையா? மௌனே, ஆமா மௌனே, அந்த டிரைவர் பயலுக்கு நம்ம கிட்ட சிலை இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அநேகமா அவன் இங்கதான் வந்துகிட்டு இருப்பான். இது பாரு, நம்ம உடனே இந்த இடத்த காலி பண்ணி ஆகணும். யாரு? சந்திரா அந்த விஷயத்த சொன்னாலா? ஆமா மௌனே, நாம மத்ததெல்லாம் போறப்ப பேசிக்கலாம். சரி சரி, சீக்கிரம் எடுத்து வைங்க. சிலை உள்ளவே, சீக்கிரமே கட்டு கட்டு கட்டியா, சீக்கிரம் ஆகட்டும். சீக்கிரம் இருந்து கிளம்பிடலாம். போங்க போங்க, போ போ. அந்த டிரைவர் பையன் வந்துட்டான். சீக்கிரம் வாங்க போயிடலாம். ஆமா மௌனே. யோ, உன் கையில சிலை இருக்கிறத பார்த்தா அவ்வளவுதான். போ. ஒரு நிமிஷம் வாங்களேன். சொல்லுங்க சார். இங்க சிவனாண்டி முத்துவேல்னு 2 பேர் தங்கியிருக்காங்களா? நீங்க யார் சார்? அவங்கள எதுக்கு கேக்குறீங்க? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, அதை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 105ல தங்கியிருக்காங்க. சரி சரிங்க. பாருங்க. எப்பா சகல, என்னப்பா யாரையும் காணோம்? நம்ம வர தெரிஞ்சு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போலாம். என்னப்பா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து சிலையை மீட்க முடியாம போயிடுச்சு. எங்க நம்ம வர்றப்ப இங்க ஒரு சிகப்பு கலர் கார் நின்றுட்டு இருந்துச்சுல? ஆமா சகல, இங்கதான் நின்னுட்டு இருந்துச்சு. ஒருவேளை அந்த கார்ல தான் போயிருப்பாங்க.